ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா March 01, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விகாரா ஸ்டடி ஹால் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட யூஆர்எல் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இங்கே அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்ஸ் எவிக்ஷன் ஆஃப் ட்ரைபல்ஸ் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் 2006 பற்றி இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பார்த்தோம். ஓகே, ஸோ இதை பற்றின ஃபுல் நியூஸும் நம்ம பார்த்தாச்சு. இந்த சென்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன எவிக்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, அதாவது என்ன February 13th ஆர்டரில் சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, யாரெல்லாம் அவங்களுடைய ப்ரூஃப் ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃப் காமிக்க முடியலையோ ஆஸ் பர் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அவங்கள வந்து என்ன எவிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 13ல் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்லாம் இந்தியா சைன் பண்ணியிருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷனில் இந்தியா சைன் பண்ணியிருக்கு. அண்ட் நிறையா வந்து என்னென்னா இதில் ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அண்டு கிராம சபைக்கு வந்து அந்த மாதிரியான கரெக்டான அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த அவங்கள எஜுகேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ டைம் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஓகே, அதுதான் அந்த நியூஸு. நெக்ஸ்ட் வந்து என்ன, லிவிங் ஆன் தி எட்ஜ். ஆக்சுவலாக வந்து வேறு எந்த நியூஸ் இல்லை அப்படின்னா, வேறு எல்லா நியூஸுமே வந்து இந்த நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவர் அபிநந்தனை வந்து வெளியிடுறதை பற்றி தான் பேசியிருக்காங்க. பட் அதில் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஒன்றுமே கொடுக்கல. ஓகேவா, நமக்கு அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னென்னா, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் பிரிசனர் ஆஃப் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் வந்து ரிலேட்டட் டு வார் அப்படின்னு சொல்லிட்டு 1929 பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதில் 1949 யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் பிரிசனர் ஆஃப் வார் 1949 வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தேர்ட் கன்வென்ஷன். மொத்தம் ஜெனிவா கன்வென்ஷனில் மொத்தம் 4 கன்வென்ஷன் இருக்குது. தேர்ட் கன்வென்ஷன் வந்து பிரிசனர் ஆஃப் வார் அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த அந்த 4 கன்வென்ஷன்லையுமே வந்து என்ன, இந்தியா சிக்னேட்டரி. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன, இதே ஜெனிவா கன்வென்ஷனில் 3 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இந்த ஜெனிவா கன்வென்ஷனில் 3 ப்ரோட்டோகால்ஸு, 4 கன்வென்ஷனில் இந்தியா சைன் பண்ணிருச்சு. அதுக்கடுத்து என்ன, 3 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. 3 ப்ரோட்டோகாலில் 3வது ப்ரோட்டோகாலை மட்டும்தான் இந்தியா சைன் பண்ணியிருக்கு. மற்ற 2 ப்ரோட்டோகாலையும் இந்தியா சைன் பண்ணலை. ஸோ அந்த டீட்டெயிலையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வேறு என்ன நியூஸ் இருக்குன்னா, வேறு எதுவுமே இல்லை. இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எதுவுமே அவங்க பேசலை. ஓகேவா, அதுக்கடுத்து லிவிங் அந்த எட்ஜ், இந்த ஆர்டிக்கலில் என்ன, மற்ற எந்த ஆர்டிக்கலுமே இன்றைக்கி முக்கியம் கிடையாது. அது ரொம்ப என்ன சொல்கிறது, யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் கேட்குறது இல்லை அதில். ஓகே, அரசியல் நியூஸஸ் அந்த மாதிரி வேறு கண்ட்ரி ஆர்டிகல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஆர்டிக்கல் என்ன, லிவிங் ஆன் எட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியா பாகிஸ்தானுக்கு, அதாவது புல்வாமா அட்டாக் அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நடக்கிற அந்த வார் என்ன நடந்துகிட்ருக்கு, அதோட இது நம்ம இந்த சீரியஸ் ஆஃப் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அதைத்தான் மறுபடியும் இந்த கதையில் அரசமாவை தான் அரசிருக்கிறாங்க. ஓகேவா, இதில் ஒரே ஒரு இது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைக் இது எப்படி வந்து இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சொல்கிறாங்க. லைக் பேக் சேனல் நெகோசியேஷன் பிட்வீன் த 2 சைட்ஸ். ஒரே ஒரு இது பேக் சேனல் நெகோசியேஷன் இந்த சென்ஸ் நேரடியாக வந்து என்னென்னா, இப்போ நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்னென்னா நேரடியாக ஏதாவது பேச்சுவார்த்தை கூப்பிட்றது, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர முடியாதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காமல் லைக் பேக்ரவுண்டில் பேக் சேனல்ஸில் லைக் US, UK அந்த மாதிரியான US, UK அப்புறம் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரிஸோட இதெல்லாம் வந்துன்னா ஜாயின் பண்ணி ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங்ஸ் மாதிரி வந்து என்ன ரெடி பண்ணி இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பாயிண்ட்டுக்காண்டி நீங்கள் இது எல்லாத்தையும் படிக்க வேண்டியிருக்கும். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மிசைல் டெப்ரிஸ் ப்ரூவ்ஸ் பாகிஸ்தான் யூஸ்ட் F-16 இன் அட்டாக் சேஸ் IAF அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, நமக்கு நேற்று நடந்த அந்த பிரச்சனையில் ஓகே IAF அட்டாக், இதாவது பாகிஸ்தானோட AF அட்டாக் PAF அப்படின்னு சொல்லுவோம், பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ். இந்த பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன, F-16 ரக விமானங்களை ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி F-16 யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை, அப்படி ஏன் அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு இதை பெரிய லெவலில் வந்து இந்தியா வந்து எஸ்கலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, F-16 யார் கொடுக்குறாங்க அப்படின்னா US வந்து என்ன பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த F-16 அப்படிங்கிறது யாரை கேட்காம பண்ணக்கூடாதுன்னா, அதாவது என்ன யூஎஸை கேட்காம வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி மிகப்பெரிய ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து இந்த F-16 ரக ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆஸ் பர் US அண்ட் பாகிஸ்தான் அக்ரிமெண்ட். பட் பாகிஸ்தான் வந்து அதை இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்தியா வந்து என்ன எஸ்கலேட் பண்ணுறாங்க. எப்படி வந்து இதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMRAAM ஓகே அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். ஓகே,
அந்த சிஸ்டத்து மூலமாக தான். அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா எய்ம் 120 AMRAAM அப்படின்னா அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இந்த இது எய்ம் 120 அப்படிங்கிறது எதில் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்லி F-116 மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னென்னா எய்ம் 120னா என்ன, ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பான். நம்ம எய்ம் 20 அப்படின்னோடனே நம்ம 2020 வந்து கிளைமேட் சேஞ்சு அந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆப்ஷனில். ஸோ நம்ம குழம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எய்ம் 20 அப்படிங்கிறது என்னென்னா F-16 ரக ஃபைட்டர் ஜெட்டில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கிறதுனால F-16 ஃபைட்டர் ஜெட்டில் யூஸ் பண்ணுறேன் அந்த அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், அதுதான் எய்ம் 20 அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும்தான், அது ப்ரிலிம்ஸில் கேட்டால் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது பாகிஸ்தானுக்கு எப்படி பெரிய லெவல் அஃபெக்ட் பண்ணி இது ஷோ பண்ணுறதுனால எப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக யூஎஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, எங்களை கேட்காம எங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து என்னென்னா நீங்கள் வேறு யார்கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எந்த போருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. பட் அதை மீறி வந்து F-16 ரக போர் விமானங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி லைக் யூஎஸ் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ்வும், மேபி பாகிஸ்தானுக்கு வந்து என்ன சைனா இன்னும் அதிக லெவலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து JNK ஆர்டினன்ஸ் கிளியர்டு பை யூனியன் கேபினட் டசன்ட் டிங்கர் வித் 35A ஆர் 370. ஓகே, 370னா நமக்கு தெரியும் JNKவோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஓகேவா, 35A அப்படிங்கிறது JNKவோட ரெசிடெண்ட்டை வந்து JNK கவர்மெண்ட் டிசைட் பண்ணிக்கிறது. அண்ட் சில அவங்களுக்கு வந்து என்ன சில சோப்ஸ் கொடுக்குறது, லைக் அவங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது ஃபார் JNK ரெசிடென்ட்ஸ்க்கு. ஓகே, இது 2 ஆர்டிக்கல் தான் முக்கியமான ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, இந்த 35A அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு வந்து என்ன டேரக்டியாக கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்ததில் பிரசிடென்ஷியல் ஆர்டரில் வந்தது. ஓகேவா, இது 370 அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்லேயே வந்தது. ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, JNKல இப்போ இருக்கிறது வந்து யார் ஆட்சி அப்படின்னா பிரசிடென்ஷியல் ஆட்சி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்துன்னா இப்போ யாரால் வந்து எல்லா ஆக்டும் கொடுக்க முடியும் அப்படின்னா கவர்மெண்டால், அதாவது லைக் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்டால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன இப்போ ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் ஆஃப் 2019. ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு 2 விதமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இதில் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒன்று லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த மொத்தம் 3 வகையான ஏரியா இருக்குது. ஓகே, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது யார் யாருக்கு இடையில வரும்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வர்றதா லைன் ஆஃப் கண்ட்ரோல். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில வர்றது. இன்டர்நேஷனல் பார்டர் அப்படிங்கிறது நம்ம மற்ற கண்ட்ரியோட நார்மலாக நம்ம பார்டரை ஷேர் பண்ணுறது. ஏன் இதுக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஆக்சுவலாக இந்த இதை நம்ம வந்து ஒரிஜினலாக நம்ம இந்தியன் மேப்பில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரிஜினலாக இது இந்தியான்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரிஜினலாக இந்தியா கிடையாது. இப்போதைக்கு இந்தியாட்ட இருக்கிறது இவ்வளோ தான். இது வந்து பாகிஸ்தான் இருக்குது, இது வந்து என்ன சைனாட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது இவ்வளோ ஏரியா தான். ஓகே, பட் இருந்தாலும் நம்ம இவ்வளோ பெரிய ஏரியாவை ஷோ பண்ணுறோம். பிகாஸ் அவங்க வந்து நம்ம கண்ட்ரி வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இப்போ இந்த இன்டர்நேஷனல் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டர்நேஷனல் பார்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அரௌண்ட் 192 கிலோமீட்டர் வந்து என்னன்னா இது பண்ணுது. இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் படி இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் இருக்க பீப்புளுக்கு வந்துன்னா சம் எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன், இந்த சென்ஸ் அவங்களுக்கு ஜாபு, எஜுகேஷன், ப்ரொமோஷன், இந்த இதெல்லாம் வந்துன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன் இருக்கும். பட் இன்டர்நேஷனல் பார்டர், அதாவது 192 கிலோமீட்டரில் இருக்க அந்த இன்டர்நேஷனல் பார்டரில் இருக்க பீப்புளுக்கு வந்துன்னா அந்த மாதிரியான எந்த விதமான ரிசர்வேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க நார்மல் பீப்புள் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இருக்க இந்த ஆர்டினன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 192 கிலோமீட்டர் அரௌண்ட் இந்த இன்டர்நேஷனல் பார்டரில் இருக்க அந்த பீப்புளுக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரியான ரிசர்வேஷனை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதுதான் இந்த ஆர்டிக்கலை சொல்லியிருக்கிறது. ஓகே, இதில் வந்து என்னென்னா அண்ட் இன்னொரு என்னென்னா ரிசர்வேஷன் 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனையும் வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபார் JNK. ஓகேவா, அதையும் இந்த நியூஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துன்னா JNK பேஸ்டு JEI பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. JEI அப்படின்னா ஜமாத்
ஐ இஸ்லாம் ஓகே ஜமாத் ஐ இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு குரூப்பு. இந்த குரூப் என்னென்னா அன்லாஃபுல் அசோசியேஷன் ஆக்ட் படி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஆஃப் 1967 படி இதை வந்து என்ன தடை பண்ணியிருக்காங்க ஹோம் மினிஸ்ட்ரி. ஓகே நீங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன ஒரே ஒரு இது பண்ணுங்கள், இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட் ஆஃப் 1967 அப்படிங்கிறோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அது மெயின்ஸுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே அனதர் புஷ் அட் யுஎன்எஸ்சி டு பேன் அசார். ஓகே மசூத் அசாரை நம்ம மறுபடியும் வந்து என்ன பேன் பண்ணுறதுக்கு யார் எந்தெந்த கண்ட்ரி இப்போ வந்து யுஎன்எஸ்சி இதில் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸ் இந்த 3 கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மசூத் அசாரை வந்து என்னன்னா இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காண்டி அதாவது அங்கே போயிருக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அசட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து அவங்களுடைய ட்ராவல் பேன், அவங்க வேறு எந்த கண்ட்ரிக்கும் ட்ராவல் பண்ண முடியாது. ஓகே ஸோ ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தால் எதுவுமே வந்து இவங்களுக்கு இனிமேலும் செயல்பட முடியாது. ஸோ யுஎன்எஸ்சியில் வந்து என்ன 1267 கமிட்டியில் ஒருத்தவங்களை வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா இது வந்து யார் கீழே வந்துச்சுன்னா எப்போ வந்துச்சுன்னா அல்கொய்தா வந்து என்னென்னா லைக் வந்து இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் 1267 அப்படிங்கிற கமிட்டி. ஓகே அதில் மசூத் அசாரையும் வந்து என்னென்னா இப்போ பண்ணுறது மூலமாக மேபி வந்து லைக் அவர் மேலே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் மேலே இந்த பேன்லாம் வந்து என்னென்னா போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் பார்க்கலாம். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இதை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஓகேவா நான் அதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மறுபடியும் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மொத்தம் 15 கண்ட்ரிஸ் இருக்கும். ஓகேவா அதில் 5 கண்ட்ரி பெர்மனன்ட் கண்ட்ரி, 10 கண்ட்ரி நான் பெர்மனன்ட் கண்ட்ரி. இந்த நான் பெர்மனன்ட் கண்ட்ரி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்க எண்ட் ஆஃப் த டேர்ம், அதாவது பக்கத்தில் இந்த இயர்லாம் போட்டிருக்கேன், இந்த இயர்லாம் வந்துன்னா அவங்களுடைய எண்ட் ஆஃப் த டேர்ம். ஓகே இந்த டேத்தோடு அவங்களுக்கு முடிஞ்சு போயிடும், அதுக்கடுத்து வேறு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஓகேவா ஸோ இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸை யார் செலக்ட் பண்ணுவா அப்படின்னா யுஎன் ஜென்ரல் அசம்பிளி. ஓகேவா அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இதில் முக்கியமான இது என்னென்னா மற்ற யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவு எடுக்கிறது வந்து என்னென்னா ஒன்லி ரெக்கமெண்டேஷனாக தான் இருக்கும். ஓகே பட் என்னென்னா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் எடுக்கிற முடிவு வந்து எல்லாமே வந்து என்ன பைண்டிங் டிசிஷனாக இருக்கும். அதாவது எந்த கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக அந்த மாதிரி இது பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரி அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது. ஓகேவா இதில் மொத்தம் 15 மெம்பருக்கு 9 பேர் வந்தோன்னா இதுக்கு ஓகே சொல்லணும். நீங்கள் எந்த ஒரு இதுக்கு போனாலும் அதுக்கு 9 பேர்கிட்ட ஓகே சொல்லணும். அண்ட் 5 மெம்பர் கண்டிப்பாக ஓகே சொல்லியே ஆகணும். 5 மெம்பரில் யாராவது ஒரு மெம்பர் வீட்டோ பவரை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இது கேன்சல் ஆகிரும். 10 மெம்பருக்கு வீட்டோ பவர் இருக்கான வீட்டோ பவர் கிடையாது. ஓகேவா நம்ம ரொம்ப காலமாக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து என்னென்னா பெர்மனன்ட் சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கண்ட்ரி போராடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கண்ட்ரினா பிரேசில், ஜெர்மனி, இந்தியா, ஜப்பான். ஓகேவா இதில் இவங்க 4 பேர் வரக்கூடாது அப்படிங்கிறது, அதாவது என்ன யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் காஃபி கிளப்பு. இதை யார் வந்து வழி நடத்துகிறா அப்படின்னா இத்தாலி தான் இதோட தலைவங்க. ஓகேவா இது வந்து பண்ணுறது யார்? இத்தாலி. அவங்க அதுக்கடுத்து இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்துன்னா இதோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற கண்ட்ரிஸ். ஓகே இதுதான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். நெக்ஸ்ட்டு ட்ரம்ப் கிம் ஃபெயில் டு ரீச் டீல் இன் ஹனாய். ஓகேவா ஹனாய்ங்கிறது வியட்நாமோட தலைநகர். ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் இதில் முக்கியமானது. இதில் வேறு ஏதாவது நியூஸ் முக்கியமாக அப்படின்னா எந்த நியூஸும் முக்கியம் இல்லை. ஏன்னா 2 பேர்த்துக்கு இடையில அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கரெக்டான லெவலில் ஃபைண்ட் அவுட், அதாவது என்ன நமக்கு ஃபைனல் டிசிஷனுக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா அதாவது இவர் கிம் நார்த் கொரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் நியூக்ளியர் இதை வந்து என்னென்னா கம்மி பண்ணுறோம் ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா எங்களோட எக்கனாமிக் சாங்ஷன் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவங்க ஒரு நியூக்ளியர் இதுதான் ஃபெசிலிட்டி தான் வச்சிருக்கிற மாதிரியும் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியோட பேரும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா யாங்பியான் அப்படிங்கிற என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி. இந்த என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து எங்களுக்கு எல்லா எக்கனாமிக் சாங்ஷனையும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா ஸோ அதனால் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் வந்து என்னென்னா ஒரு கரெக்டான பாசிட்டிவான ரிசல்ட்டு வரல. ஓகேவா இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. யாங்பியான் அப்படிங்கிற என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி எங்கே இருக்குன்னா நார்த் கொரியாவில் இருக்குது. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஹனாய் அப்படிங்கிறது வியட்நாமோட தலைநகர் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கட்ஸ் ஃபினான்ஸ் க்ரோத் வந்து என்ன ஃபினான்ஷியல் இயர் 19க்கான க்ரோத் எஸ்டிமேட் வந்து 7% பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஸ்டிமேட் வந்து என்ன 7.2%, இப்போ 7%. இதை யார் வெளியிடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நமக்கு நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மினிஸ்ட்ரி வந்து இதை வெளியிடுவாங்க. ஓகேவா மொத்தம் எதுக்காண்டி இதெல்லாம் கம்மியாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் க்ரோத் வந்து கம்மியாயிருச்சு இந்த வட்டம். செகண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டாரோட க்ரோத் கம்மியாயிருச்சு. ஓகே அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தும் 12%
12.2% 10% அளவுக்கு குறையும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2019. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது கேபினெட் ஓகேஸ் நேஷனல் மினரல் பாலிசி 2019 அப்படிங்கிறது. ஓகேவா, நேஷனல் மினரல் பாலிசி 2019. ஓகே, இந்த மினரல் பாலிசியில் முக்கியமாக இந்த 2-3 இது கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன, இந்த மினரல் பாலிசியை பற்றி நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னா இந்த பிஐபி பேஜை கிளிக் பண்ணி பிஐபி பேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் போய் படிங்க. ஓகேவா, அப்படி உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகலாட்டி நீங்கள் ஜஸ்ட் வந்து நேஷனல் மினரல் பாலிசி 2019 பிஐபி அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் ஃபஸ்ட்டே ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் படிங்க. ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்ஸை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அதில் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தை என்னென்னா ரெகனைசன்ஸ் பெர்மிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து என்னென்னா ப்ராஸ்பெக்டிங் லைசன்ஸ் ஹோல்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெகனைசன்ஸ் பெர்மிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ப்ராஸ்பெக்டிங் லைசன்ஸ் ஹோல்டர் அப்படின்னா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ரெகனைசன்ஸ் பெர்மிட் அப்படிங்கிறது என்னென்னா லைக் இந்த பெர்மிட் வச்சுருக்கிறவங்க என்னென்னா ரெகனைசன்ஸ்னால் உளவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உளவு பார்க்குறது, வேவ் பார்க்குறது அப்படின்னு. அப்போ அதாவது ஏதாவது ஒரு இடத்துல மினரல் இருக்குது அப்படின்னா அந்த மினரலை வந்து இருக்கிறதா செக் பண்ணுறது. அந்த மீனிங் இதில் தான் இந்த இதை கொடுத்துருக்குறாங்க. விச் மீன்ஸ் ஆப்ரேஷன் taken for preliminary prospecting. அதாவது மினரல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது த்ரூ ரீஜனல் ஏரியல் ஜியோஃபிசிக்கல் அண்ட் ஜியோகெமிக்கல் சர்வே மூலமாக. ஓகே, பட் இது எதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுதுன்னா நீங்கள் பிட்டிங், ட்ரென்ச்சிங், ட்ரில்லிங் இதெல்லாம் போட முடியாது. ஜஸ்ட்டு வந்து என்னென்னா ரீஜனல் ஏரியல் ஜியோஃபிசிக்கல் ஜியோகெமிக்கல் சர்வே மூலமாக தான் நீங்கள் வந்து என்னென்னா லைக் அந்த இடத்துல மினரல் இருக்கா இல்லையான்னு பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா ரெகனைசன்ஸ் பெர்மிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்னென்னா லைசன்சிங் ஹோல்டர். அதாவது ப்ராஸ்பெக்டிங் லைசன்ஸ் ஹோல்டர்னா இந்த ப்ராஸ்பெக்டிங் லைசன்ஸ் ஹோல்டர் வச்சிருக்கவர் மட்டும்தான் வந்து என்னன்னா அந்த ஏரியாவில் வந்து என்னென்னா மினரலை வந்து என்னென்னா இது பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா, அந்த லைசன்ஸ் ஹோல்டர் மட்டும்தான் அந்த ஏரியாவில் அரௌண்ட் 35 கிலோமீட்டர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஏரியாவில் வந்து என்னென்னா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராஸ்பெக்டிங் லைசன்ஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரொவிஷன் விச் வில் கிவ் பூஸ்ட் டு மைனிங் செக்டர். ஓகேவா, என்னென்னலாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்து என்ன ரைட் ஆஃப் ரெஃப்யூசல் ஃபார் ஆர்பி ஆர் பிஎல் ஹோல்டர்ஸ். ஓகேவா, அதாவது என்னென்னா இதை ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ ஒருத்தருக்கு ரெகனைசன் பெர்மிட் இருக்குது அல்லது வந்து ப்ராஸ்பெக்டிங் லைசன்ஸ் ஹோல்டர் அவர் வச்சிருக்காரு அப்படின்னா மற்ற யாரும் வந்து மேபி எனக்கு இந்த இதிலோட ஃபுல் அர்த்தம் தெரியலை. ஸோ ஏன்னா நான் மினரல் மினிஸ்ட்ரியில் நான் இல்லை. ஸோ அதனால் வந்து என்னென்னா இதோட இது வேறு யாராவது கரெக்டாக சொன்னாங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இந்த 2 ஹோல்டர்ஸ் இருக்கவங்க வந்து என்னென்னா ஃபஸ்ட் டைமாக தே கேன் ரெஃப்யூஸ் கவர்மெண்ட் ஆர் அதர் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் டு கண்டக்ட் மினரல் டெஸ்ட். அந்த இடத்துல மினரல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன தடுக்க முடியும், ஒரு தடவை ரெஃப்யூஷல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட கரெக்ட் மீனிங் வேறு ஏதாவது, இதுதான் எனக்கு மீனிங்காக புரியுது. வேறு யாருக்காவது உங்களுக்கு கரெக்ட் மீனிங் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன என்கரேஜிங் த ப்ரைவேட் செக்டர் டு டேக் அப் த எக்ஸ்ப்ளோரேஷன். ரெக்கண்ட் இது. ஓகேவா, தேர்ட் வந்து என்ன ஆக்சிஜனிங் இன் விர்ஜின் ஏரியாங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல மினரல் இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் என்ன அந்த இடத்த ஆக்ஷன் கொடுத்து அந்த இடத்துல மினரல் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களே வந்து என்ன அந்த மினரலை வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து என்ன மெர்ஜர் அண்ட் அக்வைசேஷன் ஆஃப் மைனிங் என்டிட்டிஸை பற்றி இதில் பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து லீஸ் அண்ட் கிரியேஷன் ஆஃப் டெடிகேட்டட் மினரல் காரிடார்ஸ் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன இந்த 2019 பாலிசியோட முக்கியமான இதே என்னென்னா பூஸ்ட் ஃபினான்சிங் ஆஃப் மைனிங் ஃபார் ப்ரைவேட் செக்டர். ஓகேவா, ப்ரைவேட் செக்டரோட ஃபினான்சிங் இதை பூஸ்ட் பண்ணுறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லாங் டேர்ம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசியை இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது வந்து என்ன ப்ரைவேட் செக்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா policy also mentions the rationalize reserved areas given PSUs which have not been used and put these areas to action. Okay, which will give more opportunity to private sector to participation. இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா உங்களுக்கு நமக்கு வந்து PSU செக்டர்ஸ்க்கு வந்து அந்த ரிசர்வ்டு ஏரியாவை போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அவங்க ரொம்ப நாளாக வந்து அதில் மைனிங் ப்ராசஸோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஏரியாஸை வந்து இப்போ ஓப்பன் இதுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுவும் வந்து என்னென்னா நமக்கு வந்து மைனிங் செக்டரில் ப்ரைவேட் செக்டரோட இது வந்து என்ன இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாலிசி ஆல்சோ மென்ஷன்ஸ் டு மேக் எஃபர்ட்ஸ் டு ஹார்மனைஸ் டாக்ஸஸ் லெவிஸ் ஆன் ராயல்ட்டி வித் வேர்ல்டு பெஞ்ச்மார்க். ஓகே, வேர்ல்டு பெஞ்ச்மார்க் லெவலில் நம்ம இந்த மாதிரியான டாக்ஸஸ் அவளோட லெவிஸ் அண்ட் ராயல்ட்டி இதை பற்றிலாம் வந்துன்னா இந்த 2019 மினரல் பாலிசியில் டீல் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் டோட்டல் பாலிசியும். இதை தவிர உங்களுக்கு வேறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த PIB இதில் போய் பாருங்கள். ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து என்னென்னா யூனியன் கேபினெட் அப்ரூவ்ஸ் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பாலிசியை பற்றி உங்களுக்கு எக்ஸஸாக தெரியும்னா அந்த பிஐபி வெப்சைட்டில் போய் பாருங்கள். இல்லாட்டி இதிலே எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எல்லாமே வந்துன்னா கலந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன். அதாவது இவங்களோட முக்கியமான இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து என்ன 40% வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 2025 ஓகே 2025 அரௌண்ட் 70 to 80 பில்லியன் அளவுக்கு வந்து என்னன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் வந்து என்ன 3.5 மில்லியன் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஐடி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப லெவலில், அதாவது நமக்கு ஐடி சர்வீஸ் வந்து ரொம்ப லெவலில் அதிக லெவலில் போயிட்டுருக்கு. ஐடி சர்வீஸ்னால் பிபிஓ இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் அதிக லெவலில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஐடி ப்ராடக்ட்டோட ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஐடி ப்ராடக்ட்டோட ப்ரொடக்ஷன் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் ப்ரொடக்ஷன். ஓகேவா, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இல்லை கவர்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் 1500 crore கிட்ட இந்த வேரியஸ் ஸ்கீம்ஸ்காண்டி ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்காண்டி கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் என்னென்னா லைக் அரௌண்ட் இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷனுக்காண்டி லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இல்லை பிளாக் செயின், பிக் டேட்டா, ரொபாட்டிக்ஸு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு இதிலலாம் வந்துன்னா அதிகமான பார்ட்டிசிபேஷன் கொண்டு வர்றதுக்காண்டி அரௌண்ட் 5000 crore கிட்ட கவர்மெண்ட் வந்து என்னென்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் முக்கியமாக 5வது பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறத கவர்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ஃபண்ட் வந்து என்னென்னா வெஞ்சர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசாக யாராவது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறது, தட் இஸ் கால்டு வெஞ்சர் ஃபண்டு. ஓகேவா, அது பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு அதிகமாகும். ஸோ இந்த எஸ்பிடிஎஃப்ங்கிறது இதுதான். ஓகே, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டு யார் வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்னா 7வது பாயிண்ட் என்ன நமக்கு அப்படின்னா இந்த இதில் வந்துன்னா அரௌண்ட் 10,000 டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரீஸை வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது. அதுக்கடுத்துனா 1000 ஸ்டார்ட் அப்ஸ் ரிலேட்டட் டு Tier 2 அண்ட் Tier 3 டவுன்ஸில் வந்து என்ன ஸ்டார்ட் அப்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. இதெல்லாம் வந்துன்னா அந்த இந்த பாலிசியில் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பாலிசியில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து என்னன்னா ஸ்கில்லிங் ஆஃப் ஐடி ப்ரொஃபஷனல். ஸ்கில்லிங்னா லைக் நமக்கு வந்து என்ன எஜுகேஷன் லெவல். ஓகே, அதை வந்து என்ன அரௌண்ட் 10 lakh ஐடி ப்ரொஃபஷனல் ஆஸ் வெல் அஸ் 10,000 ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து என்னென்னா கொடுக்க போகிறாங்க ரிலேட்டட் டு ப்ரொவைட் லீடர்ஷிப். ஓகே, 10,000 ப்ரொஃபஷனலுக்கு லீடர்ஷிப் கொடுக்கறதுக்கான அந்த ஸ்கில்லிங் ஆக்டிவிட்டியும் 10 lakh ஐடி பீப்புளுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் வெல் ஸ்பெஷலைஸ்டாக மாறுறதுக்கான ஸ்கில்லிங் ஃபெசிலிட்டியும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து நேஷனல் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பாலிசி அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ரெய்னோஸ் வித்தவுட் பார்டர்ஸ் இஸ் கன்சர்வேஷன் கிரீடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெய்னோஸில் முக்கியமானது ஒன்ஹான் ரெய்னோஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவிலையும் நேபாளில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர வேறு என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னா சுமத்ரான் மலேசியா ரெய்னோஸ் அண்ட் ஜாவான் ரெய்னோஸ், அதுக்கடுத்து பிளாக் ரெய்னோ அண்ட் ஒயிட் ரெய்னோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 வகையான ரெய்னோஸ் இருக்குது. இந்த 5 வகையான ரெயிலோ கிரேட்டர் ஒன்ஹான் ரெய்னோ இந்தியாவில் நேபாளில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து என்ன அசாமில் வந்து மனாஸ் நேஷனல் பார்க்கில் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து என்ன வால்மீகி நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அங்கே அசாமில் இருக்க ஃபுல்லாக நேஷனல் பார்க்லேயும் இந்த ஒன்ஹான் ரைனோசரஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை தவிர வந்து என்ன சுமத்ரன் ரெய்னோசரஸ்லாம் வந்து என்னென்னா அதாவது என்ன லைக் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. லைக் இது இப்போதைக்கு ஒன்று தான் வந்து என்னென்னா அவங்களோட இதில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இப்போ வியட்நாம்லலாம் கார்டியான் நேஷ்னல் பார்க்கில் வந்து என்னென்னா இதோட இது வந்து என்ன ஒரே ஒரு லைக் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கான அடையாளம் கிடச்சிருக்குது. அதே மாதிரி யுஜுங்குலன் அப்படிங்கிற இது வந்துன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. இதுலேயும் வந்துன்னா இங்கே இருக்கிற ரெய்னோசர் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ரெய்னோசரஸ் வந்து என்ன நம்ம நிறைய படிச்சுக்கிருக்கோம் இந்த ஒன்ஹான் ரெய்னோசரஸை பற்றி. ஸோ நீங்கள் அசாமில் இருக்கிற வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நேஷ்னல் பார்க் அது நேபாளோட எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.